வணக்கம் நண்பர்களே, போதி அகாடமியிலிருந்து பரத். ட்ரீம் பிலீவ் அச்சீவ், கனவு காணுங்கள், அதை நம்புங்கள், அதை அடையுங்கள். சரி, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்இக்வாலிட்டி டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஏழரா நம்ம சிலாகிசம் டாபிக்கை ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிட்டோம், எல்லா கேஸும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எல்லா டவுட்ஸும் எடுத்து ஒரு தனி வீடியோவா சால்வ் பண்றேன். ஏன்னா சிலாகிசம்ல நிறைய டவுட்ஸ் கண்டிப்பாக வரும், ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வரும். ஸோ எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க ஒன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க, இல்லை எங்களோட இமெயில் கீழே இருக்கு, அதுலயும் நீங்க மெயில் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இன்னொரு டாபிக் பார்க்க போறோம், இன்இக்வாலிட்டி. ஓகேவா? ஸோ சிலாகிசம் சப்பை தொடர்ந்து இப்போ இன்இக்வாலிட்டின்ற ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். இதை எப்படி கிராக் பண்ணலான்ற பார்க்கலாம். ஸோ இன்இக்வாலிட்டி பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரிலிம்ஸ்ல கண்டிப்பா 5 கொஸ்டின் இருக்கும், மெயின்ஸ்லயும் இன்இக்வாலிட்டி இருக்கும். ஸோ இந்த இன்இக்வாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்இக்வாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப சின்ன வயசுல நீங்க படிச்சிருப்பீங்க. 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கூட இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான இன்இக்வாலிட்டி தான் இது. சின்ன வயசுல நீங்க படிச்சிருப்பீங்க, இந்த கிரேட்டர் தேன், லெசர் தேன், இந்த சிம்பிள்ஸ் வச்சு தான் இன்இக்வாலிட்டி இருக்க போகுது. ஸோ பேசிக்கா இந்த இன்இக்வாலிட்டின்றது ஒரு 5 சிம்பிள் வச்சு தான் இருக்குது. ஓகேவா? ஒன்னு வந்து கிரேட்டர் தேன், இன்னொன்னு லெஸ் தேன், இன்னொன்னு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இன்னொன்னு ஈக்குவல் டு. ஓகேவா? ஸோ இந்த 5 சிம்பிளை வச்சு தான் உங்களுக்கு இன்இக்வாலிட்டி டாபிக்கே போக போகுது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாமே கிரேட்டர் தேன் லெசர் தேன்னா, இந்த கேட் இருக்குல்ல, இது ஆக்சுவலா கேட்னு சொல்லுவாங்க, ஓப்பன் கேட் க்ளோஸ் கேட் சொல்லுவாங்க. நம்ம லோக்கலா சொல்லணும்னா திறந்த வாயின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ யார் பக்கம் வாய் திறந்திருக்கோ அவங்க பெரிய ஆள். ஓகே, ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஹைட்டா நல்ல வாட்ட சாட்டமா வர்றாருன்னா அவர் பார்த்து வாயை பழப்போம்ல, அந்த மாதிரி தான். ஓகேவா? எந்த பக்கம் வாய் திறந்துருக்குதோ அவங்க பெரிய ஆள், அப்படிதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க நான் 5 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இங்க 5 போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த சிம்பிளை போட்டேன், இது மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இங்க 5 போட்டுட்டேன்னா இங்க எனக்கு யார் வரணும்? இங்க யார் வரணும்? 5க்கு மேல உள்ள ஆள் தான் வரணும். 6, 7 அவங்க தான் வரணும். இங்க 5க்கு கீழே இங்க நான் 4 போட முடியாது. ஓகே, ஏன்னா சிம்பிள் இப்படி இருக்கு. இங்க அதிகமா இருக்கவங்களை பார்த்து தான் வாயை பழக்கணும். ஓகே, ஸோ இங்க எப்படி இருக்கு? இந்த சைடு இருக்கு. அப்போ அதிகமா உள்ளவங்க இந்த சைடு தான் வரணும். ஓகேவா? இங்க 10 வந்துடுச்சுன்னா நான் இங்க யாரை போட முடியும்? இங்க நான் 11 போட முடியாது. ஓகே, 10க்கு கீழே இருக்கிறால் தான் நான் இங்க போட முடியும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன போடுவேன்? இங்க 9, 8 தான் போடுவேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் யாரை போடலாம்? இந்த மாதிரி இடத்துல நான் யாரை போடலாம்னா, நான் இப்போ இங்க யோசிச்சு பாருங்க, நான் இங்க 10 போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ நான் இந்த உங்களுக்கு அதே எக்ஸாம்பிள் நான் போடுறேன், அப்போதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கிரேட்டருக்கும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க கேட்பீங்க. இப்போ இங்க நான் 9 போட்டேன், இது இவர் கிரேட்டர், 9 தான் கிரேட்டர், அது கீழே உள்ளவங்க 5. நான் இப்போ இதே எக்ஸாம்பிள் இங்க போடுறேன், 9 போட்டேன். இவர் இங்க நம்ம என்ன போடலாம்? ஏன்னா வாய் பழந்தாச்சு, 9 பக்கம் தான் வாய் வந்து திறந்துருக்கு, 9 பக்கம் திறந்துருக்கு. ஸோ இவர் பெரிய ஆள். ஓகேவா? ஸோ இப்போ இவர் பெரிய ஆளு. ஸோ இங்க நம்ம என்ன போடலாம்? எப்படி டிஃபர் ஆகுதுன்னா, இங்க ஒரு சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அதாவது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுனா என்னது? ஒன்னு அதோட பெருசா இருக்கணும், இல்ல ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் இங்க 9 போட்டா தப்பு இல்ல, ஏன்னா இந்த சிம்பிள் இருக்கு. அதே இடத்துல நான் இங்க 9 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு. ஏன்னா என்ன வாய் இந்த சைடு திறந்துருக்கு, 9க்கு கீழே, 9 பக்கம் தான் அதிகம். ஓகேவா? ஸோ 9க்கு கீழே தான் நான் இங்க போட முடியும். ஆனா இந்த இடத்துல எப்படி டிஃபர் ஆகுதுன்னா, இந்த ஒரு ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் கீழே ஈக்குவல் டு இருக்கிறதுனால நான் இங்க 9 கூட போட்டுக்கலாம். ஓகேவா? 9 போடலாம், இல்லைன்னா என்ன போடலாம்? இந்த சைடு ஈக்குவல் வந்துச்சு, 9, 8, 7 இப்படி போடலாம். நான் 10 போட முடியாது, 10 போடவே முடியாது. ஏன்னா என்ன சொல்றேன், வாய் இந்த சைடு திறந்துடுச்சு. ஸோ 9 தான் கிரேட்டர். ஓகேவா? 9க்கு கீழே போடலாம், 9 இன்க்ளூட் பண்ணி 8, 7 அந்த மாதிரி போடலாம். ஸோ இந்த இதுக்கும் தான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி தான் உங்களுக்கு லெசர் தேன் ஆர் ஈக்குவல் டு, அதே மாதிரி தான். ஈக்குவல் டு வைப்போனா 9 எக்ஸாக்டா அவ்வளவுதான் போட முடியும். ஓகேவா? 2 சைடும் ஈக்குவலா இருக்குப்பா, நான் கிரேட்டராகவும் போட முடியாது, லெசராகவும் போட முடியாது, அப்படியே சரிசமம் அப்படின்னா தான் ஈக்குவல். ஓகே, ஸோ இந்த விஷயத்துல நீங்க இந்த சிம்பிள்ஸ்ல நீங்க என்ன குழப்பிக்க கூடாதுன்னா, இந்த கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, இந்த ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. கிரேட்டர்ல ஒன்லி இப்போ 9 இங்க போட்டேன்னா நீங்க 9 இங்க போட முடியாது, 9க்கு கீழே 8 வரைக்கும் போடலாம், அவ்வளவுதான். பட் இங்க கிரேட்டர் தான் ஈக்குவல் டுல நீங்க 9ஐயும் சேர்த்து 8, 7, 6, 5 என்ன போட்டுக்கலாம், 9க்கு கீழே என்ன வேணாலும் போட்டுக்கலாம், 9 சேர்த்து. அதுதான் கிரேட்டர் தான் ஈக்குவல் டுக்கும் முக்கியமான டிஃபரன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க புடிச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இன்இக்வாலிட்டின்றது ரொம்ப சப்பையான டாபிக் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் உள்ள போலாம். ஸோ இன்இக்வாலிட்டி எக்ஸாம்ல உங்களுக்கு எப்படி கொஸ்டின் இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ சேம் லைக் சிலாகிசம்னா, சிலபஸ்ல என்ன பார்த்துருப்போம், ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கன்க்ளூஷன், அதை தொடர்ந்து ஒரு 5 ஆப்ஷன். அதே தான் இங்கேயுமே. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் மாதிரி இப்படி உங்களுக்கு இப்படி ஒரு இது கொடுத்துருவாங்க, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க ஸ்டேட்மெண்ட்ல. கன்க்ளூஷன் 2 கொடுத்துருவாங்க. ஸோ இது கரெக்டா இல்ல ரெண்டுமே கரெக்டா ரெண்டுமே தப்பான்றதை நீங்க தான் பார்க்க போறீங்க. ஓகே, ஸோ இது மட்டும் கரெக்ட்னா A போட போறீங்க, ஒன்லி 1. இது மட்டும் கரெக்ட்னா B போட போறீங்க, ஒன்லி 2. ரெண்டுமே கரெக்ட்னா C போட போறீங்க, both 1 and 2. ரெண்டுமே தப்புனா neither 1 or 2 போடுறீங்க. இந்த either 1 or 2 என்னதுன்றதை நான் சொல்றேன் டீடைலா. நமக்கு சிலாகிசம் மாதிரியே either or வந்து இன்இக்வாலிட்டி உங்களுக்கு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு.
இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படிதான் உங்களோட பேட்டர்ன் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இதே பாருங்களேன். இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், A is greater than B, B is greater than C, C is greater than D. ஓகேவா? ஸோ கன்க்ளூஷன்ல இப்போ என்ன செக் பண்ணணும்னா, இப்படி இது கொடுத்துட்டான், நீங்க கன்க்ளூஷன் இப்படி எடுத்துட்டு போய் இதுல நீங்க இது கரெக்டானு பார்க்கணும். ஓகே, இங்க கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கான், A is greater than B கொடுத்துருக்கான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல, A is greater than B, அப்போ இது கரெக்ட் தான். அடுத்து என்ன கொடுத்துருக்கான், B is greater than C கொடுத்துருக்கான். ஸோ B is greater than C, அப்போ இதுவும் கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் வந்து both 1 and 2. ஓகே, இது ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு, நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள போகலாம். இது இன்னொரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒரு லாங் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. ஸோ இதுதான் நான் ரிலேஷன் கேட்கிறேன். ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த டயக்ராம் பார்த்து ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன், பிக்கும் ஈக்கும் என்ன, ஏக்கும் எஃப்க்கு என்ன ரிலேஷன் மட்டும் நீங்க சொல்லுங்க. ஓகே, அது ரொம்ப பேசிக்கா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ஏக்கும் பிக்கு என்ன ரிலேஷன் இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, ஏ இஸ் கிரேட்டர் தேன் பின்னு டக்குன்னு போட்டுடலாம் நம்ம. ஓகே, நான் வேற கலர்ல எழுதுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுங்க, ஏ இஸ் கிரேட்டர் தேன் பின்னு சொல்லிட்டு நீங்க போட்டுடலாம். இப்போ என்ன கேட்குறாங்க, பிக்கும் ஈக்கு என்ன ரிலேஷன், பி இங்க இருக்கு, இ எங்க இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே கன்க்ளூஷன் பார்த்தோன்னா நீங்க இந்த ரெண்டும் எங்க இருக்குன்னு ஸ்பாட் பண்ணுங்க. பி இங்க இருக்கு, இ இங்க இருக்கு. ஸோ நடுவுல உங்களுக்கு 3 சிம்பிள் இருக்கு, 3 கேட் இருக்கு. ஓகேவா? ஸோ இது கேட்னு சொல்லுவாங்க, லோக்கலா நம்ம வாயின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ பி இங்க இருக்கு, இ இங்க இருக்கு. இந்த 3 வாயும் யாரை பார்த்து இருக்கு, யாரை பார்த்து திறந்து இருக்கு, பியை பார்த்து திறந்து இருக்கு. அப்போ பி தான் கிரேட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாருங்க, இங்க உங்களுக்கு என்ன இருக்கு, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருக்கு பிக்கும் சிக்கும். இங்க ஒன்லி கிரேட்டர் மட்டும் தான் இருக்கு சிக்கும் டிக்கும். இங்க மறுபடியும் டிக்கும் ஈக்கும் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருக்கு. இப்போ இந்த 3 சிம்பிள், ஓகே, 1 2 3, இந்த 3லயும் எது காமனா இருக்கு உங்களுக்கு, இந்த 3ல எது காமனா இருக்குன்னு பாருங்க, ஒன்லி கிரேட்டர் தான் மட்டும் தான் இருக்கு எனக்கு காமனா. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இல்ல. ஓகேவா? காமனா எனக்கு கிரேட்டர் தான் மட்டும் தான் இருக்கு, ஈக்குவல் டு இல்ல. அப்படின்ற பட்சத்துல நீங்க வெறும் இது மட்டும் தான் போட முடியும். அதே இது இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் டு இருந்தா நம்ம காமனா இது இருக்குன்னு சொல்லிட்டு நான் எஸ்டாப்ளிஷ் எப்படி பண்ணுவேன், கிரேட்டர் தான் ஈக்குவல் டுன்னு போட்டுருவேன். ஓகேவா? ஸோ எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ரெண்டும் வேற ரிலேஷன். ஓகேவா? ஸோ நீங்க ரெண்டுமே ஈக்குவல் நினைச்சாதீங்க, ரெண்டுமே ஒரே ஃபேமிலி தான். ஆக்சுவலா ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன கிளை, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு. ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு, என்னன்னு முதல்ல சொல்லிட்டு உங்க டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இந்த 3க்கும் காமன் என்ன இருக்கு, இது மட்டும் தான் இருக்கு. ஸோ இது மட்டும் தான் நீங்க போட முடியும். அடுத்து பாருங்க, ஏக்கும் எஃப்க்கும் கேட்கறாங்க, 2 எக்ஸ்ட்ரீம், ஏ இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு. ஸோ நடுவில் உங்களுக்கு 1 2 3 4 5 ரிலேஷன் வருது, 5 சிம்பிள் வருது. ஆக்சுவலா இந்த 5க்கும் இப்போ எது காமன் பாருங்க, யார் பக்கம் வாய் திறந்திருக்கு, ஏ பக்கம் தான் திறந்திருக்கு, அது ஓகே. ரெண்டாவது பாருங்க, இந்த 5ல எது காமனு, இது மட்டும் தான் காமன், கிரேட்டர் தான் மட்டும் தான் இப்போ காமன். அப்போ இதுல என்ன போடலாம், இது மட்டும் தான் போட முடியும். ஸோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இந்த இதுல இப்போ 2 ரிலேஷன் கேட்கறாங்கன்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவுல எத்தனை சிம்பிள் இருக்கு, அந்த 3 4 சிம்பிள்லயோ எது காமனா இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் தான் போட போறீங்க. இப்போ சப்போஸ் இது எல்லாத்துலயுமே ஈக்குவல் டு இருந்தா காமனா வர்றது இதுதான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து நம்ம இப்படி போடுவோம். ஓகே, ஸோ இப்போ அப்படி இல்லாத காரணத்துல இது மட்டும் தான் போடுறோம். ஸோ இன்னொரு டெப்தா கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ என்ன ரிலேஷன் நான் கேட்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறேன், ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறேன், நமக்கு நல்லாவே தெரியும். ஏ இங்க இருக்கு, சி இங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு நடுவில் 2 சிம்பிள் வருது. ஓகேவா? யார் பக்கம் வாய் திறந்திருக்கு, ஏ பக்கம். அப்போ ஏ தான் பெரிய ஆள், ஏ தான் கிரேட்டர். ஓகேவா? ஆனா ரெண்டுக்கும் காமன் என்ன இருக்கு, கிரேட்டர் மட்டும் தான் இருக்கு, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இங்க இல்ல. அப்படின்றப்போ நீங்க இது மட்டும் தான் போட முடியும். ஓகேவா? ஸோ 1 போட்டாச்சு. ரெண்டாவது என்ன கேட்குறாங்க, ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. ஏ இங்க இருக்கு, டி இங்க இருக்கு, நடுவில் 3 சிம்பிள் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க கிரேட்டர் இங்க இருக்கு, இங்க கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருக்கு, இங்க லெஸ் தேன் இருக்கு. அதாவது டி பக்கம் வாய் திறந்துடுச்சு. ஓகே, அப்போ நான் ஏல இருந்து பி போவேன், பில இருந்து சி போவேன். ஏன்னா வாய் ஃபுல்லாவே ஏ பக்கம் திறந்துருக்கு. ஸோ ஏல இருந்து ஈஸியா போயிடலாம், பில இருந்து சி போயிடலாம். ஆனா இங்க இருந்து இங்க போகும்போது எனக்கு வந்து வாய் வந்து யார் பக்கம், டி பக்கம் திறந்துடுச்சு. ஸோ எனக்கு சில இருந்து டி பக்கம் டிராவலே பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா பாருங்க, வாய் வந்து ஈக்குவலா திறந்துருக்கணும், அப்பதான் நம்ம டிராவல் பண்ண முடியும். இங்க திறந்துருக்கு, ஏ பக்கம் திறந்துருக்கு, இங்க திறக்கல, டி பக்கம் திறந்துருச்சு. ஸோ என்னால சி வரைக்கும் தான் போக முடியும். ஏ டு சி வரைக்கும் தான் எனக்கு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். டிக்கு எனக்கு போகவே முடியாது. ஏன் போக முடியாதுன்னா, வாய் வந்து ஏ பக்கம் திறக்கவில்லை. ஓகே, அப்படின்றப்போ எனக்கு ஏக்கும் டிக்கும் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியாது. ஸோ எப்பவுமே இப்படி இருந்துச்சுன்னா போக முடியாது, என்னால இப்படி போக முடியாது. அதே இது இப்படியோ இல்லை இப்படியோ இருந்தா நான் ஈஸியா குச்சி போயிடுவேன். ஆனா இப்படி இருந்தா என்னால போக முடியாது. 2 ஆப்போசிட் சிம்பிள்ஸ் இருந்தா என்னால போக முடியாது. ஓகே, அதே இது எனக்கு இப்படி இங்க ஈக்குவல் டு இல்லை ஈக்குவல் டு இருந்தா கூட நான் போயிடலாம். ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒரு ஃபேமிலி, லெஸ் தேன் ஈக்குவல் டு இவங்க ஒரு ஃபேமிலி. ஓகே, இந்த 2 ஃபேமிலிக்குள்ள யார் இருந்தாலும் போய்க்கலாம். பட் இந்த பார்ட்டில இருந்து ஒருத்தரும், கிரேட்டர் தேன்ல இருந்து ஒருத்தரும், லெஸ் தேன்ல இருந்து ஒருத்தரும் வந்தா உங்களால போக முடியாது, அடுத்த இடத்துக்கு போக முடியாது. அப்படின்றப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடலாம்,
ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ இங்கிலீஷ்ல எப்படி ஆப்ஷன் சூஸ் பண்ணணும், ரிலேஷன்ஷிப் cannot be determined. இது ஒன்று. இப்போ டிக்கும் எஃப்வும் கேட்குறாங்க, டி இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பண்ணுங்க, நடுவில் எவ்வளவு சிம்பிள் இருக்குன்னு பாருங்க, எது காமனா இருக்குன்னு பார்க்க போறீங்க, போக முடியுமான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். இப்போ டிக்கும் எஃப்க்கும் பாருங்க, டி பக்கம் வாய் திறந்துருக்கு, என்னால டி டு இ ஈஸியாக போயிடலாம். ஆனா இல இருந்து எஃப் போறதுக்கு எனக்கு பாருங்க எஃப் பக்கம் வாய் திறந்துச்சு. ஸோ இல இருந்து எஃப் என்னால போகவே முடியாது, ஏன்னா ரெண்டு ஆப்போசிட் சிம்பிள். ஸோ டிக்கும் எஃப்க்கும் எனக்கு மறுபடியும் ரிலேஷன்ஷிப் cannot be established. ஓகே, ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த எக்ஸாம்ல நீங்க என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா, எப்பவுமே வாய் ஈக்குவலா திறந்துருக்கணும். ஓகே, ஒன்னு கிரேட்டர் தேன் இல்ல கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, இந்த ரெண்டு அடுத்தடுத்து வந்தா ஈஸியா போயிடலாம். அதே இது ஒரு கிரேட்டரும் ஒரு லெசர் தேனும் பக்கத்துல இருந்தா என்னால அடுத்த இடத்துக்கு போக முடியாது. அப்ப என்ன சொல்லிடுவேன், ரிலேஷன்ஷிப் cannot be established சொல்லிடுவேன். ஓகே, இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம் அடுத்த எக்ஸாம்பிள்ல. பாருங்க, அடுத்த ஒரு கேஸ் பார்க்கலாம். இப்போ இதுதான் ஸ்டேட்மெண்ட், நான் கன்க்ளூஷன் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏக்கும் சிக்கும் நான் ரிலேஷன்ஷிப் கேட்கிறேன். ஓகே, ஸோ ஏ இங்க இருக்கு, சி இங்க இருக்கு, நடுவில் ரெண்டு சிம்பிள் இருக்கு, ஒன்னு வந்து ஏ பக்கம் பார்த்துருக்கு, ஒன்னு சி பக்கம் பார்த்துருக்கு. ஸோ என்னால ஏ டு பி தான் போக முடியும், பி டு சி என்னால போக முடியாது. ஓகே, அதே இது இப்படி சிம்பிள் இருந்தாலோ இல்ல இப்படி இருந்தாலோ என்னால பி டு சிக்கு போக முடியும். ஆனா என்ன சிம்பிள் எப்படி இருக்கு, வாய் சி பக்கம் திறந்துருச்சு. ஸோ ரிலேஷன்ஷிப் cannot be established. ஓகே, இப்போ டிக்கும் ஜிக்கும் பாருங்க, டி இங்க இருக்கு, ஜி இங்க இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன் ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த இடத்துல புதுசா ஒரு சிம்பிள் வருது, ஈக்குவல் டுன்ற ஒரு சிம்பிள். ஓகே, ஸோ ஈக்குவல் டுன்ற சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா, என்ன சொல்றாங்க, இ இது ஆக்சுவலா இ இது எஃப். ஓகேவா, ஸோ என்ன சொல்றாங்க, ஈக்குவல் டுல என்ன சொல்றாங்கன்னா இ எஃப் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, நீங்க ஈக்கு பதில் எஃப் போட்டாலும் சரி, இல்ல எஃப்க்கு பதில் இ போட்டாலும் சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படிதான் பாஸ் ஆகும். ஓகே, ஸோ ஈக்குவல் டுன்றது நீங்க உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவல் டு அழிச்சிருங்க, அதுதான் மீனிங். இஎஃப் எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த ஈக்குவல் டுவோட வேல்யூ. ஈக்குவல் டு பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, டில இருந்து ஜி கேட்குறாங்க, டி இங்க இருக்கு, ஜி இங்க இருக்கு. ஸோ டில தான் ஈஸியாக போயிடுவேன், ஏன்னா வாய் அந்த பக்கம் திறந்துருக்கு. ஓகே, ஸோ டி டு இ ஈஸியாக போயிடுவேன், இஎஃப் ஈக்குவல் டு தான், ஸோ எனக்கு எல்லாமே ஒன்று தான், எஃப் ஈஸியாக போயிடுவேன். எஃப்ல இருந்து ஜி போகும்போதும் வாய் அங்கே பக்கம் திறந்துருக்கு, ஸோ ஈஸியாக பாசிபிள் ஆகுது. இந்த மூணுக்கும் என்ன காமனாக இருக்கு உங்களுக்கு, இந்த ஆக்சுவலி ஈக்குவல் டு நீ எடுத்துருங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேட்டர் தேன் ஜி தான் உங்களுக்கு காமனாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து அப்படியே நீங்கள் போட போறீங்க. இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்கு, கிரேட்டர் தேன் தான் இருக்கு. ஸோ இது முடிச்சாச்சு. இப்போ ஈக்கும் ஜிக்கும் பாருங்க, ஜி இங்க இருக்கு, ஜி இங்க இருக்கு. ஓகே, ஸோ ஈக்குவல் டுன்றது என்னது, எஃப் நீங்க ஈன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இப்படிதான், இதான் அர்த்தம். இந்த இடத்துல நீங்க எஃப் போட்டுக்கலாம், எப்படிலாம் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நீங்க பார்க்க போறது ஈக்கும் ஜிக்குன்றப்போ, ஈக்கும் ஜிக்கு நடுவில் என்ன இருக்கு, ஜி தான் கிரேட்டர்னு இருக்கு. ஸோ இதான் போட போறீங்க. மூணாவது முடிஞ்சா, நாலாவது பாருங்க, டிக்கும் ஹச்சுக்கும் கேட்கறாங்க. டி இங்க இருக்கு, ஹச் இங்க இருக்கு. ஸோ வாய் இப்படி திறந்துருக்கு, ஸோ இப்படி நான் போயிடலாம் ஈஸியா. டில இருந்து ஈக்கு போறேன், இங்க ஈக்குவல் டு, ஸோ பிரச்சனை இல்லை, ஈஸியா போயிடுவேன். ஸோ எஃப்ல இருந்து ஜிக்கு போறேன், ஆனா ஜி டு ஹச் பாருங்க எனக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஓகேவா, இந்த ரிலேஷன்ல இல்லை, எனக்கு வேற மாதிரி சிம்பிள் இருக்கு. ஸோ நான் டில இருந்து ஜி வரைக்கும் என்னால போக முடியும், ஜில இருந்து ஹச்சுக்கு என்னால போக முடியாது. ஸோ டிக்கும் ஹச்சுக்கும் என்னால ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ ரிலேஷன்ஷிப் cannot be determined. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் எது கொண்டு வந்தோம்னா, இந்த ஈக்குவல் டுன்ற கான்செப்டுக்காக தான். ஈக்குவல் டுன்றது ஒண்ணுமே இல்லை, ஈக்குவல் டு இல்லாத மாதிரி கூட நீங்க நினைச்சுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா. ஈக்கு பதில் எஃப்பும் எஃப்க்கு பதில் ஈயும் போட்டுக்கலான்றது அந்த ஈக்குவல் டு. ஓகே, பார்த்து எல்லாமே கொஞ்சம் பேசிக்ஸான விஷயம் பார்த்துருக்கோம். இதை வச்சு நான் இப்போ எல்லாமே ரிலேஷன் தான் கேட்டேன் உங்களுக்கு. இப்போ வச்சுட்டு நம்ம டேரக்டா கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றத நான் உங்களுக்கு வரிசை கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே IBPSல SBAல கேட்ட கொஸ்டின்ஸ் தான், கொஸ்டின் பேங்க்ல இருந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நம்ம டேரக்டா சால்வ் பண்ணி பார்க்கலாம்.